Hi friends, welcome to Let's Waves. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 4 பனானாவும் ஒரு 2 கப் வீட் ஃப்ளவரும் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ஈவினிங் டைமில் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நாமளே வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி பனானா கேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தலாம். வெறும் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சரியா, இது நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு நான் 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோக்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மிக்சியில் அடித்தோன்னா அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஃபோக்லேயே நல்லா சின்ன பீசஸ் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம மசிச்சு விட்டுறலாம். நம்ம கேக்குக்கு தேவையான பனானாஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு பவுலில் 2 எக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் கேர்டு சேர்த்துக்கலாம். 2 எக்குக்கு பதிலாக 1/2 கப் கேர்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எப்போவுமே நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ கப்பு மெஷர்மெண்ட்டை அதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் எடுக்கணும். மாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கு ஃபஸ்ட்டு. எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எக்கை பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் 1/2 கப்பு ஆயில் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும். ஏன்னா மற்ற ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்மெல் வரும். எந்த கப்பில் ஆயில் எடுத்தேனோ அதே கப்பில் 3/4 டம்ளர் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஒயிட் சுகர் கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை விட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஐட்டமுக்கு ப்ரௌன் சுகரும் மற்றபடி நாட்டு சர்க்கரையும் தான் எடுத்துக்கிறேன். டீ காஃபிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு சர்க்கரையும் இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் சுகரும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சது வரைக்கும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு, பீட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பீட்டர் வச்சு பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஸ்மெல்லுக்காக தான். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்க்க வேணாம். நெக்ஸ்ட் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை வாழைப்பழம் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்க போகிறேன். பீட் பண்ணலை, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விடுறதுக்காக இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறேன். நான் எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக ஹேண்ட் விஸ்க்கு கூட வச்சு பண்ணலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பண்ணுற மாதிரி அதுவும் நல்லா சாஃப்டாக தான் வரும். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் இருக்குன்னா அதை வச்சு கூட அந்த ஒயர் விஸ்க் வச்சு பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு இதில் அந்த மாவு நம்ம சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். கோதுமை மாவுல தான் நான் இன்றைக்கி கேக் பண்ண போகிறேன். எந்த கப்பில் எல்லாமே அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மாவு இந்த மாதிரி நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவில் நம்ம பண்ணுறப்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ சேம் அதே மாதிரியே இந்த கோதுமை மாவில் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அதே சாஃப்ட்னஸ் இதுலேயும் வரும். அதை விட கொஞ்சம் கூடவே தான் சாஃப்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். மாவு எல்லாத்தையுமே சூப்பராக ஜலிச்சு எடுத்தாச்சு. கோதுமை மாவு தான். நான் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கப்பி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக சின்னதாக வால்நட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கேக் நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப உள்ள க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு, சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கேக் பார்த்திங்கன்னா எப்போவுமே பண்ணுறப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக மாவு கலந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக தான் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். விஸ்க் வச்சு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நான் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேட்லா வச்சு எல்லாத்தையும் கலந்து விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். விஸ்க் வச்சு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கலந்துக்கிறேன்.
எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக கலந்து விட்டுட்டு நான் வந்து கேக்கை வந்து கேக் பேனில் ட்ரேயில் வந்து நம்ம மாற்றிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேக் வந்து நான் வந்து ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். சின்னதாக பாத்திரம் வச்சு அது உள்ளாடி நம்ம கேக் ட்ரே வச்சு தான் பண்ண போகிறேன். நம்மளோட சூப்பரான கேக் பேட்டருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்குக்கு தேவையான கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் இதை வந்து ட்ரேக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா திக்காக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரும். இதை வந்து நம்ம இனிமேல் நம்மளோட கேக் இதுக்கு ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நான் வந்து பட்டர் ஷீட் வைக்கல, அதுக்கு பதிலாக பட்டரை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா எல்லாம் ஃபுல்லாக எல்லா பிளேஸ்லையுமே படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். சரியா? இந்த மாதிரி இது பண்ணி விடுறதுனால கேக் வந்து நல்லா ஒட்டாமல் டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். கேப் இல்லாமல் ஒரு வாட்டி நல்லா தட்டி விட்டு ஒரு 2 வாட்டி லைட்டாக தட்டி விட்டோன்னா ஃபுல்லாக கேப் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக போய் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தை வந்து ஆல்ரெடி வந்து 5 மினிட்ஸ் உப்பு சேர்த்து இந்த ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். ஸோ நம்மளோட பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் இருந்து ஊற போட்டது அதை வந்து கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து பாதாமும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் வந்து சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, சேர்த்துக்கிட்டால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் 30 to 45 மினிட்ஸ் தான் இருக்கணும். மீடியம் ஹீட் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகாமல் தீஞ்சு போயிடும். 30 to 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கேக் வந்து பார்த்தப்போ இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக பேக்காக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ ஆஃப் டின் தான் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இதுக்கு மேலே வரைக்குமே கேக் வந்து நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. பிளேட்டில் வந்து அன்மோல்டு வந்து நான் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குல்ல கேக்கு, சூப்பராக ஸ்பாஞ்சியாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். பனானாவும் வீட் ஃப்ளவரும் எப்போவுமே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் நைஃப் வச்சு கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக அது வந்து உள்ளே இறங்குச்சு. அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து டக்குன்னு ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வந்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் 45 மினிட்ஸில் அது பாட்டுக்கு இருந்து ரெடி ஆகிறதுக்கு டைம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு இருந்து ரெடி ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பிக்கிறப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இந்த லேயர்லாம் சூப்பராக இருக்குல்ல. நானும் கட் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோக் வச்சு அந்த கேக் பீஸை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய்.